என்னடா முட்டையெல்லாம் விடுது ட்ராப்பு. முடியா முடியா மைனாவுக்கு பாதை தெரிஞ்ச மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, வாடி மீனா மேலே வாடி. பா பெரிய மீன் மாட்டி இருந்துச்சுன்னா பயங்கரமாக அப்படியே பொறிச்சு சுட சுட தின்னா நல்லா தான் இருக்கும். இந்த புதைக்கலையும் மாடு வந்துருக்கு வச்சு பாருங்க ட்ராப்பை. இப்போ அப்படியே உள்ள பாசிடாதெல்லாம் அடி. மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீன் பிடிக்கிறதுக்காக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆற்று பள்ளத்துக்கு வந்திருக்கோங்க. கையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஒரு மூங்கில் ஃபிஷ் ட்ராப் இருக்குல்ல. இந்த ட்ராப்புக்குள்ள நம்ம வந்துட்டு கோழி காலை போட்டு அப்படியே ஏதாச்சும் மீன் மாட்டுதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்திருக்கோம், ஒரு 10 மணி ஆயிடுச்சுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அந்த மின்மினி பூச்செல்லாம் வந்துட்டு துள்ளி திரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ட்ராப்புக்குள்ளே போடுறதுக்கு கோழிக்கால் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாளாக இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துட்டு இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 4-5 நாளாக வீடியோ எடுக்கணும் பிளான் பண்ணிவிட்டு வரவே முடியலைங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பயலுக மாடு அடைக்கணும், அங்கே இங்கேயும் மஞ்சரிட்டு அது இதுன்னு கூப்பிட்டு போயிட்டனால இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருந்தால் அதனால் இப்போ கிளம்பி வந்துட்டான். இப்போ அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டு நம்ம ஒரு நல்ல ஒரு மீன் இருக்க இடமா பார்த்து இந்த ட்ராப் வந்து செட் பண்ணிடுவோம். பாதை தான் தெரியல எங்கிட்டு வந்து போகிறேன்னு. இங்கே பாரு பள்ளத்தை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை. இங்கே பாருங்கள் பள்ளம், இப்படியே குதிச்சேன்னா அவ்வளோதான். மக்களே ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் கோரைய பள்ளத்துக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் தண்ணியே தான் காணும். எங்கள் பின்னாடி பார்த்தீங்களா இருக்குது, என்ன தேவை தெரியுதா? தெரியுது. இதுக்குள்ளே தான் வந்துட்டு பாம்பு பள்ளி பூரா எல்லாமே தெரியும். இதெல்லாம் கடந்து நம்ம உள்ளே போனோம்னா அந்த பள்ளத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் முன்னே வரும்போது இது வரைக்கும் நான் நிற்கிறேன்ல, இந்த இடம் வரைக்கும் தண்ணி கிடந்துச்சு. ஆனால் இப்போ வத்திருச்சு. அதனால் மீன் யாரும் பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. சரி உள்ளே போய் பார்ப்போம். போமாடா. போ. ஐயோ என்ன வெறும் இதுவாக இருக்குது. மக்களே கோரை பள்ளத்தில் கோரை மட்டும்தான்டா இருக்குது, கோரையை காணும்டா. இது தேவா முன்னாடா பாம்புடா, ஏதோ நிழல்டா பாம்பு மாதிரியே தெரிஞ்சுடா. முன்னப்போ பஸ் லைட்டை முன்னாடி பா தம்பி, முன்னாடி அப்படியே அடிச்சப்போ தண்ணி இருக்கா, மீன் இருக்கான்னு பாரு. மக்களே நான் நினச்சி பார்த்த அளவுக்கு தண்ணி வத்திருச்சு. தேவா தேவா இங்கிட்ட அவ்வளோ ஆள் இல்லை. அப்படியே வா, அப்படியே வந்த வழியில் பார்த்துட்டு அப்படியே அங்கே வளைச்சி வருவோம். வா வாடா வாடா. இன்னும் போட லைட் அடிச்சுட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலடா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தாங்க மீன் பிடிக்கிறது வந்திருக்கான். எவ்வளோ நாளாச்சு இந்த மாதிரி வந்து. அப்பா இங்கே பாருங்க, பாதையை பாருங்க. இதுக்குள்ளே எப்படி உள்ளே போகிறது? இதுக்கு நடுவில் தான் பள்ளத்தில் மீன் இருக்கும். இங்கே வரைக்கும் தண்ணி கிடந்துச்சு, எல்லாம் வத்திருச்சு. நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் பார்த்தியா? பொத்துட்டு போ. எப்படா போகிறது? இங்கே வரா. இது உள்ளே அங்கிட்டு போ, அங்கிட்டு ஏதாச்சும் பாதை இருக்கான்னு இப்போ கருப்புன்னு கிடக்குறா. வயிறு உள்ளே போனோம் பாம்பு இந்த இதில் போ. இரு 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 லைட்டை பசங்க விளையாடி பாசாமி. இங்கேதான் இப்போ பாதை மாதிரி தெரியுது. இங்கே நம்ம உள்ளே போக முடியாதா? இந்த இருக்கு இது என்னடா இங்கே வாடா வாடா வாடா. பார்த்து போச்சே. தண்ணியை காணுடா. எங்கே தண்ணியை காணும்? ஐயே கொக்கு நல்லா வேட்டையாடி இருக்காங்க மட்டும் தெரியுது நல்லா. மக்களே இதுக்கு இதை நம்பி தான் வந்தால் ஏதாச்சும் மீன் பிடிக்கலாம் அப்படின்ட்டு. நாலக்கட்டுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்குல்ல, அதில் போய் வைப்போமா? பார்ப்போம். அது சொறி தண்ணிடா, அதான்டா. ஆனால் தொழு இறங்க வத்தி. இல்லை நீ வை, நீ வைக்கிறியா வத்தியா? அது சரியான சொறிடா. உங்கள் நண்பர்களோட இந்த மாதிரிலாம் நைட்டு மீன் பிடிக்க போய் நீனா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள். ஏவா நீ ஃபஸ்ட் இறங்கிடு லைட் அடிச்சுக்கிட்டு. இந்த கேமரா பிடிக்கிறியா? போ 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 இறங்கு இறங்குடா. அப்படியே சரிக்கிட்டு போ. இந்த கேமரா அப்படி அப்பா இங்கடி அப்போ அந்த வாரு தெரியுது பத்தியா? அவனுதான் ஒரு பள்ளம் இருக்குது. என்னையா கருமுன்னு தான் தெரியுது, எதுவுமே தெரியலையா? மக்களே இங்கே பாருங்கள், இந்த டேப்புக்குள்ளே தான் இப்போ மீன் பிடிக்க போகிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா விரா மீன் டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு கிடக்குது. மெயினாக அந்த ட்ராப்பில் பண்ண வேண்டிய விஷயமே இந்த பார்த்தீங்கன்னா பின்னாடி மீன் எடுக்கிறதுக்கு வாய் விட்டுருக்காங்கல்ல, இதை ஃபஸ்ட்டு அடைச்சிடணும். இந்த பூசா இருக்குல்ல, இந்த பூசா வச்சு அப்படியே இறுக்கி ஃபஸ்ட்டு கட்டிடுவோம். ஓகே, இதுலேருந்து நீ வராது மீன். உள்ளே வந்து பார்க்குறோம் நல்லா டப்பு டப்புன்னு மீன் எப்படி அடிச்சுட்டு இருக்கு. என்னடா சொல்கிறா தேவா? ஆமாயா, எங்கே பார்த்தாலும் பட்டையர்னு அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு பெரிய சைஸில் மீன் நிற்கும்னு நினைக்கிறேன். நம்ம ட்ராப்புக்குள்ளே நுழையிற அளவுக்கு மீன் மாட்டுச்சுனாவே போதும். இங்கே பாருங்கள்,
இந்த பாருங்கள் ட்ராப்புக்குள்ளே வாய் இருக்குல்ல அதுக்குள்ளே அப்படியே போட்டுருவோம். திருப்பின மாதிரி இந்த காலோட ஸ்மெல்லுக்கு பயங்கரமாக வரும் மீன். அப்படியே இங்கே அதெல்லாம் லைட்டாக ஒரு இலவும் தெரியல, மலைப்பாம்பு இலப்பாம்பு கிடந்துச்சுன்னா அது மீச்சனா என்ன இழுத்துட்டு போயிடும் உள்ள. சும்மா புதக்குழி இதக்குழி இருக்கும்டா நீ வேற. ஐயோ ஆயா சொன்னா இங்கே பாரு உங்களுக்கு தர மாதிரி தான். சரி மக்களே இங்கே பாருங்க ட்ராப்பை இப்போ அப்படியே உள்ள பாசிடா அதெல்லாம் அடி சாமி பாசி இங்கே பாரு. ஓகேயா கரெக்டாக இருக்கா? அப்படியே இந்த கூரையில் கட்டி வச்சுருவோம். முரட்டு குறையாக இருக்குது. ஓகே பின்னாடி போ. மக்களே இங்கே பாருங்கள் நம்ம ட்ராப்பை வந்து உள்ளே செட் பண்ணியாச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா முறை விட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே கட்டையெல்லாம் ஊறி உள்ளே அமைஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது வந்து தரேன்னு நினச்சிட்டு தான் வந்து காலை வச்சேன். ஆனால் ஃபுல்லாக பாசி இருக்கனால நல்லா ஆழமாக இருக்குது மக்களே. இது ஃபுல்லாகவே உள்ளே ஃபுல்லாகவே நல்லா தூக்கி எறா லைட்டை. பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா முரட்டு ஆற்று போடலாம். பெரிய பெரிய மீனெல்லாம் நிற்கும். நம்ம வாய் வந்து கொஞ்சம் சின்னமாக இருக்கனால நல்லா இந்த முன்னுற தண்டி அந்த மாதிரி விரா மீன்லாம் உள்ளே நுழைஞ்சிரு. என்ன அமைஞ்சேன் புட்டிகிட்டு வர முடியலையா? சரியான சகதிராரே. அதே செருப்பு கழட்டி போடுவா நீ. செருப்பு கூட பிரச்சனை இல்லை. எதுக்கு செருப்பு போகிறேன்னா ஏதாச்சும் கீழே கிளாஸு ஏதாச்சும் கிடந்துச்சுன்னா போச்சுல. அது இந்த இப்போ லைட்டாக முணுங்குது. போயிட்டு அப்படியே நல்லா ஊர் வச்சு சோப்பை போட்டு வரட்டு தேய்ச்சி நல்லா குடித்தோம்னா தான் இந்த சொனையெல்லாம் எடுத்துரும். சரி அப்பா எங்கேடா நம்ம கரெக்டாக போய் இந்த பைய காலையில் மீன் மாட்டுமா நம்பிக்கையை வச்சுட்டு போகலாமாங்கிறது. ஃபஸ்ட்டு வா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. காலையில் திரும்ப வந்து எடுக்க தானே போகிறான். அப்படியே கடை அடிக்கிற பார்த்தா மீன் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். அடிக்கிற அடியில் மீன் முரட்டு மீனாலாம் விழுக போகுதுங்கறியா? ஆமாம். பழுத்து கொட்டிருச்சுடாதேவா அக்கா அவங்ககிட்ட இங்கே வரணும். கொட்டி தெரியாம ஒரு பழம் இருக்குது பிடிங்க தெரியா? வேண்டாண்டா சாமி. அந்த ஒரு பழத்துக்காக முள்ளுக்குள்ளே இந்த இங்கே இருக்குது ராவணா. இங்கே பாரு பழுத்துருச்சா? 11 மணிக்கு இந்த வரையா இருக்குதுயா பழம்? பழம் இருக்குதா? சரி வா வீட்டை விட்டு போவோம். போயிட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு சொல்லுது செத்துரு அவங்க எல்லாம் என்னால் எழுப்ப முடியாது பார்த்துக்க. ஓடி மச்சானி. ஆமாம் அது வேறு. இந்த மாதிரி தான் மக்களே நல்லா வந்து நல்லா ஆற்று பழத்தில் வலையை கொண்டாந்து போட்டுருவோம். பாய்ச்ச வலையை நைட் நேரத்தில். காலையில் வந்துட்டு குளிருது அப்படின்ட்டு எந்திரிச்சு வர மாட்டாங்க மீன் எடுக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 மணிலாம் ஆகக்கூடாது. 5 மணிக்கெலாம் வந்து வலையை எடுத்துடணும். இல்லை நமக்கு முன்னாடி யாராச்சும் வந்தாங்கன்னா வலையை பார்த்து கையோடு தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி மக்களே இப்போ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு காலையில் உங்களை சந்திக்கிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு 7 மணிக்கு காலையில் வந்துட்டோம். பாருங்கள் சூரியன்லாம் உதிச்சு அப்படியே மங்களாக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம ட்ராப்புக்குள்ளே ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம கூட மைனா வந்திருக்கா. மைனா வந்து நம்ம ஒரு சேஃப்டிக்காக இப்போ இருந்தே ட்ரைனிங் கொடுத்து வளர்க்குறோம். அப்போ தான் நம்ம பாதுகாப்புக்கு இந்த மாதிரி நைட் நேரத்தில் வரையில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு காவலன் வேணும்ல. அதுக்காக தான் மைனாவை கூட்டி வந்துருக்கு. ஏன் மைனா வாடி அப்படியா ஏதாச்சும் மாட்டிருக்குமா? மாட்டியிருக்கு மச்சே. நேற்று நைட்டு அடிச்சிச்சுல. வலையை கொண்டாந்து போட்டோம்னா நல்லா மீன் பிடிக்கலாம் மக்களே. சரியான மீன் உள்ளே நிற்கிது. ஏமா வாடி வேமா மக்களே. நைட்டு நம்ம இந்த வழியாக தான் வந்தோம். இங்கே பாருங்கள் பின்னாடி அப்படியே இந்த பள்ளத்துக்குள்ளே சின்ன சின்ன மீன் அப்படியே பெரிய மீனெல்லாம் புழங்கிட்டு இருக்குது. ஒரு நாள் அறிவலை எடுத்தாந்து அரைக்கணும். வா மைனா. ஏடா ஒரே ஜம்பிங்கில் போயிடுச்சு. மைனாவுக்கு பாதை தெரிஞ்ச மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க. மைனா எங்கேறி போகிற? இங்கே வா சாரி நைட்டு இந்த ஈச்சம்பதூரில் தான் நம்ம ஈச்சம்பழம் பார்த்தது. தூரம் அதில் நிறையா இருக்குதுடா ஈச்சங்கா. சரியான ஈச்சங்காயாக இருக்குது. அந்த கிடக்குது பேப்பர் நம்ம போட்டது. அவ்வளோதான். அப்போ நல்ல வேலை ஒயர் கூட கிடக்குது. யாரும் எடுத்துகிட்டு போகல. பெரிய மீனாக மாட்டியிருக்கணும். மீனாக மாட்டியிருக்கணும். பாம்பு எதுவும் மாட்டாமல் இருந்தால் ரைட்டு இருக்கா? இதுதான் அடி இஞ்சி எக்கச்சக்க 5-6 நுழைய. மக்களே இப்போ ட்ராப்பை தூக்கி பார்த்துருவான்.
என்னடா முட்டையெல்லாம் விடுது ட்ராப்பு. மீன்டா. முடியா முடியா போயிடுச்சா? ஐயய்ய. எப்படியா? ஆஹா போச்சியா? ட்ராப்பை மேலே தான்டா தூக்குனி. வேற எதுவும் கிடக்கா? ஒன்று கிடக்குதுடா. கிடக்கா? ஒன்று கிடக்குதுடா. மேலாக்கில் கிடந்துருக்குறா கருமா. இது என்னடா ட்ராப்பு மயிறு கொடுத்துருக்காங்க. மீன் வெளியில் ஓடுது. அருமையான மீனியா. சரி இரு, நீ பாத்தியா இல்லையா? பாத்தியா? என்ன கொடுமடா இது. ஐயோ கால் வேற மாட்டிக்கிது கருமா. தன்றி இதை போட்டு தானே மீன் பிடிக்கிறான். அதே பாத்தியா? ஐயோ போச்சுடா. ஏய் சின்ன மீன்டா. அது பெரிய மீன் தான். அது கொஞ்சம் இதோ நல்லா பெரிய தேனி விட போறயா? வாடா. என்னடா ஓடிட்டே இருக்குது. சரி சரி போய் விளாண்டு பழங்கிட்டு போகுது. அந்தோரியா போச்சா? அந்த மீன் தான் நினைக்கிறேன். வா விடுறேன். ஓடு ஓடு. என்னாச்சு செத்து போயிட்டியா? ஒரு போ போ. வீடியோ தான். போயிடுச்சு மக்களே. கையை கழிக்க மஸ்து. தவி பிடிக்கிறதில்ல என்னடா போடா. கேமரா 2 இருந்துச்சு மிச்சேன். இல்லாட்டி தவியை பிடிச்சிருப்பீங்க. நீ சும்மா தவி பிடிச்சிருக்கோண்டியா? நான் தான் ட்ராப் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு இப்படி பார்த்துருந்தேன். விழுந்தா போய் பள்ளத்தில் விழ வேண்டியது. குளிக்க தானே போகிறேன். அப்படியா இருந்தாலும் சொறி தண்ணிதா. ஓகே மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம நைட்டு வந்து எப்படி கஷ்டப்பட்டு ட்ராப்பை வச்சு மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத. ஒரு மீன் தான் எஸ்கேப் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அடுத்த தடவை நல்லா மீனாக பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றோம். இந்த மாதிரி உங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நைட்லாம் மீன் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரியான மீன் பிடிக்கிற வீடியோ, அட்வென்ச்சர் வீடியோ இதெல்லாம் போடுவோம். அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பை, see you. வச்ச தூரி கிளம்பி வச்சேன். இது கொண்டு போட்டு வேலை மிச்சம். அந்த வேடிச்சு அதை நம்ம ஸ்பாட்டுக்கே வேடிச்சா ஐயா 5 வேடிச்சு அந்த ஊர் கொண்டுட்டு ஓடிடுச்சுடா அந்த அளவுக்கு.